வழுக்க தலையில ஒரு முடி கூட வராது. அப்படி வந்துச்சுன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நிச்சயமா வர வாய்ப்பே இல்லை. பிஆர்பிலையும் ஜிஎஃப்சிலையும் அடப்பு இருக்கிறதுனாலதான் தலைக்கு போக வேண்டிய அந்த ரத்த ஓட்டம் போகல. அந்த அடப்பு தீர்மானமா நாங்க சொல்றோம், அக்குபஞ்சர்லயும் அக்குப்ரெஷர்லயும் நாங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்துடுறோம். ஆனா டிரான்ஸ்பிளான்ட்ல ஒன்ஸ் வச்சுட்டீங்கன்னா கொட்டி போனா திருப்பி வராது. அவங்களே சொல்றாங்க, நாங்க சொல்லல. சும்மா டெம்பரவரியா வச்சு வாழ்றதை விட இயற்கையா வாழ்ந்துட்டு போ. நான் சொல்யூஷன் தரேன், என் பேச்ச கேளு, நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணு. ஒரு நாள் வந்தார், 2 முடி கூட இல்லை ஒரு தலையில, மொத்த முடியும் போயிடுச்சு. கேட்ட துணி சோப்பு குளிச்சா பளிச்சுன்னு இருந்தாரு. துணிதான் பளிச்சுன்னு போல, தலையும் பளிச்சுன்னு போயிடுச்சு. பாய் போட்டு பெட்ஷீட் போட்டு நீங்க தலானிலம் படுத்து பாருங்க, ஹேர் ஃபால் நிற்கும். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கும், ஆல்வேஸ் சூப்பர் சார், சூப்பர் சார். இன்னைக்கு ஹேர் ப்ரோவில் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இருக்கோம். அதாவது இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இந்த பிஆர்பி, ஜிஎஃப்சி இந்த மாதிரி விஷயங்கள் தான் தீர்வா சார்? நிச்சயமா அது ஒரு தீர்வு அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, 2 விஷயம். ஜிஎஃப்சியும் பிஆர்பியும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். பிஆர்பி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து பிளட் எடுத்து அதுல பிளாஸ்மா பிரிச்சு தலைக்கு போடுவாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, உன் ரத்தத்தை தான் எடுத்து உன் தலையில போடுறான். ஏன் அந்த ரத்தம் தலைக்கு போகாது? ஆல்ரெடி போகல, போகாததுனாலதான் மேல போடுறாங்க. ஏன் போகல? அதை நீ தீர்மானம் பண்ணுவியா, சரி பண்ணுவியா, இல்ல டெம்பரவரியா ரத்தத்தை இங்கேருந்து எடுத்து பக்கெட்ல ஊத்துவியா? உங்க வீட்டு கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து உன் வீட்டுக்கு செடிக்கு ஊத்துறதுக்கு, இல்ல நேரா வாய்க்கால்ல இருந்து செடிக்கு வர்றது நல்லதா? நேரா வாய்க்கால்ல செடிக்கு வர்றதுதான் நல்லது. அது எப்போதும் தீர்வு. அதை விட்டுட்டு நான் வாய்க்கால அடைஞ்சு போச்சு, நான் வாய்க்கால தொட மாட்டேன், நான் பக்கெட்ல மொண்டு ஊத்திக்கிறேன். எவ்வளவு நாளைக்கு ஊத்துவேன்? இந்த பிஆர்பி அப்படிதான். கொஞ்ச நாளைக்கு ஊத்தலாம், ஒரு 5 சிட்டிங் ஊத்தலாம். 5 சிட்டிங் என்ன வரப்போகுது? ஆனா வழுக்கையில வராது. வழுக்க தலையில ஒரு முடி கூட வராது. அப்படி வந்துச்சுன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நிச்சயமா வர வாய்ப்பே இல்லை. பிஆர்பிலையும் ஜிஎஃப்சிலையும் இருக்கிற முடிய ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், அது சத்து கொடுக்கலாம், அவ்வளவுதானே தவிர பிரச்சனை என்னங்கிறது புரியல. நம்மளுடைய ரத்தம் நம்ம தலைக்கு போகும்போது எதுக்கு ஜிஎஃப்சியும் பிஆர்பியும் தேவையில்லை. அப்போ எங்கேயோ ஒரு அடப்பு இருக்கு. அடப்பு இருக்கிறதுனாலதான் தலைக்கு போக வேண்டிய அந்த ரத்த ஓட்டம் போகல. அந்த அடப்பு தீர்மானமா நாங்க சொல்றோம், அக்குபஞ்சர்லயும் அக்குப்ரெஷர்லயும் நாங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்துடுறோம். அப்போ எப்போதுமே அந்த ரத்த ஓட்டம் தலைக்கு போகும். இதுதான் பிஆர்பியும் ஜிஎஃப்சியோடைய மெயின். டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது என்னன்னா, உங்க முடி எந்த இடத்துல முடி இல்லையோ, உங்க முடி இருக்கிற இடத்துல பின்னாடியில இருந்து வேரோட புடுங்கி நடுறதுதான் எது? டிரான்ஸ்பிளான்ட். சரிங்களா? இப்போ வேரோடு புடுங்கி நடுற இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 முடி எனக்கு போயிடுச்சு அப்படின்னா 1000 முடி எடுத்து நட்டுருவாங்க. ஆனா அதுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசினை கொடுக்கும் போது அது மத்த முடியை பாதிக்குது, நல்லா இருக்கிற முடியை பாதிக்குது. சரிங்களா? அந்த பேரை சொல்ல விரும்பல, அந்த மருந்து தான் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. அந்த மருந்து போடும் போது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அந்த மருந்தை போட்டுட்டே இருந்துட்டு நிறுத்திட்டீங்கன்னா உங்க டிரான்ஸ்பிளான்ட் முடி கொட்டுறது கம்மியா இருக்கும், ஆனா மத்த முடிகள் கொட்ட ஆரம்பித்து விடும். ஸோ தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிட்டு எவ்வளவு நாள் யூஸ் பண்ணாலும் அதிலே போட்டிருக்கு 3 மாசம் மேல யூஸ் பண்ணாத, 6 மாசம் மேல யூஸ் பண்ணாதுன்னு. அப்ப அதிகமா யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? ரத்தத்தை கெடுத்துரும் சொல்றாங்க. நிறுத்தவும் கூடாது, நிறுத்தினா நிச்சயமா கொட்டி போயிடும். இப்ப அது போடுறவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு பல்பிட்டேஷன் வருது, ஒரு படபடப்பு இருக்கு சொல்றாங்க. அப்படியேப்பட்ட பிரச்சனைகள் வேற ஏதாவது பாதிச்சுன்னா என்ன பண்றது? அப்போ அதை டாக்டர்கிட்ட தீர்மானமா தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லது. இன்னொரு விஷயம், டிரான்ஸ்பிளான்ட்ல என்ன மைனஸ்னா, இப்ப 1000 முடி சொன்னல, சில பேருக்கு 50,000 முடி போயிருக்கும், 60,000 முடி போயிருக்கும். தலையில இருக்கிறது மொத்தம் 1.5 லட்சத்துல 1.5 லட்சம் வரையும் தான் முடி. உங்க தலையை எண்ணி பாத்தீங்கன்னா அதான் சொல்றாங்க, சயின்ஸ் அதான் சொல்லுது. 50,000 முடி போச்சுன்னா முக்காவாசி தலை இருக்காது. எவ்வளவு நீ டோனர்ல இருந்து எடுக்க முடியும்னா அதிகபட்சம் 5000 முடி எடுக்கலாம் பின்னாடியில இருந்து. அந்த புழுகு நடத்த திருப்பி வளராது. இந்த எடுத்து நட்டுறல்ல, 50,000 இடத்துல 5000 முடி நட்டாப்பட்டு இருக்கும். உங்க வீட்டு காம்பவுண்ட்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். நான் சொல்றது வீடியோ கட்ட சொல்றேன். நீ என்ன சொல்ற? 5000 முடி வச்சு காம்பவுண்ட் வச்சுக்க. அது எதுக்கு? அது வலிக்க இருந்துட்டு போயிடலாமே. நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய மருத்துவம், அதாவது எங்களுடைய தெரப்பி என்ன பண்ணுதுன்னா, 50,000 லாஸா, 5000 லாஸா, 1000 லாஸா திருப்பி தரும். தந்துட்டு உனக்கு 4 மாசத்துல முடிய கொடுத்துட்றேன். 5வது மாசத்துல இருந்து உனக்கு முடி கொட்டாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் கொட்டும் நீ பண்ற தவறுகளால. திருப்பி அதே 4000 முடிய திருப்பி எங்களால கொடுக்க முடியும். ஆனா டிரான்ஸ்பிளான்ட்ல ஒன்ஸ் வச்சுட்டீங்கன்னா கொட்டி போனா திருப்பி வராது. அவங்களே சொல்றாங்க, நாங்க சொல்லல. அப்போ எது பெஸ்ட்? இயற்கை வழியில
சாகுபடி பண்றது நல்லதா, கமர்ஷியலா சாகுபடி பண்றது நல்லதாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். இயற்கை தான் என்னைக்குமே நிரந்தரம். சும்மா டெம்பரவரியா வச்சு வாழ்றதை விட இயற்கையா வாழ்ந்துட்டு போ. நான் சொல்யூஷன் தரேன், என் பேச்ச கேளு, நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணு. சார், இந்த முடி கொட்டுறதுக்கு உடம்புல தேங்கி இருக்கிற கழிவுகள் தான் காரணமா சார்? அந்த கழிவுகளை வந்து எப்படி சரி பண்ணலாம்? நிச்சயமா கழிவு தானே காரணம். ஏன் கழிவு காரணம் சொல்ல தெரியுங்களா? அதாவது டீடாக்ஸ்னு ஒன்று இருக்கு. கூடலை கழுவி உடலை வளர்ப்பீர். சரிங்களா? நம்ம உடம்புல கழுவுறதில்ல, உடம்பு ஃபுல்லா நம்ம மக்கள் உள் உறுப்புகளையும் கழுவுறதில்ல. என்னென்ன பிரச்சனைகள் வருது பாருங்க. முடி கொட்டுறதுக்கு புதுசா இப்போ நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்மளுக்கு கிட்னி தான் காரணம். எது? கிட்னியும் மூத்திரப்பையும் காரணம் முடி கொட்டுறதுக்கு. ஏன் தெரியுமா? கிட்னி, அதாவது உடம்புல இருந்து கழிவு எதுல அதிகமா வெளியாகுது? யூரின் வழியா, மூத்திர வழியா. மூத்திரத்தை உற்பத்தி பண்றது யாரு? கிட்னி. நான் டெய்லி மூத்திரம்லாம் போறேன், எனக்கே முடி கொட்டுதுன்னு கேட்பாங்க. இந்த ஆள் கேட்பாங்க, முடி கொட்டுறதுக்கு மூத்திரம் போகாதது ஒரு காரணம். மூத்திரம் போகுது எல்லாருக்குமே, நல்லா புரிஞ்சுங்க. யூரின்ங்கிறது எல்லாருக்கும் போகுது. கழிவோட போகுதா, வெறும் தண்ணியா போதாங்கிறது தான் முக்கியம். உடல்ல ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் உங்களுடைய மூத்திரப்பை. ஏன்னா நம்மளுடைய உணவுல சாப்பிடக்கூடிய கழிவுகள், சுவாசிக்கிற கழிவுகள் எல்லாமே எங்க போகும்? மூத்திரப்பைய வழியா கிரவுண்டுக்கு போயிடும். இப்போ யூரின் போறதெல்லாம் நம்ம கரெக்டா போறோமாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆண்களுக்கு தான் மேஜரா பிரச்சனை. ஏன்னா ஆண்களுக்கு பிரச்சனை என்னன்னா, யூரினை கீழே உட்காந்து போறதே இல்லை. பெண்கள் 99% பேரு கீழே உட்காந்து தான் போவாங்க. ஆண்கள் நின்றுட்டே போயிருது, இல்லைன்னா இந்தியன் டாய்லெட்ல போறது இல்லை, வெஸ்டர்ன் டாய்லெட்ல போறது. அப்ப என்ன ஆகும்னா, ஆண்களுடைய மூத்திரப்பை இருக்கு இல்லையா, அதுல நீரும் கழிவும் தங்கி இருக்கும். உப்பு, என்ன உப்பு? உடம்புல சேரக்கூடிய தாது உப்புகள், கெட்ட உப்புகள் எல்லாம் மூத்திரப்பைக்கு வந்து தான் வெளியில போகும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப போகும்போது நீங்க நின்றுட்டே பேசிங்கன்னா பிரஷரே இல்லாம வெறும் மூத்திரம் தான் போகும். இதுவே நீங்க உட்காந்து இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ற மாதிரி பேஞ்சிங்கன்னா அந்த மூத்திரத்தோட சேர்ந்து அந்த கழிவு உப்பும் வெளியாகும். எத்தனை பேருக்கு தெரியும்? யாருமே சொல்லி கொடுக்கல. நிச்சயமா சார். சரிங்களா? 2 பாத்ரூம் போறது கூட, மலம் கழிப்பது கூட நம்ம வந்து உட்கார்ந்து இந்தியன் டாய்லெட்ல உட்கார்ந்து போனீங்கன்னா பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். மேஜரா அதிகமான கழிவு எங்க இருந்து போகுது? மூத்திரத்துல. ஒரு நாளைக்கு 4 to 5 லிட்டர் மூத்திரம் வெளில போகுது குடிக்கிற தண்ணியை வச்சு. நீ கம்மியா குடிச்சா கம்மியா போகும். இதுல பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 6 லிட்டர் குடிக்கணும், நிறைய முடி கொட்டும். ஏன்னா கழிவு தங்கி உப்பு தங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன். நல்லா புரிஞ்சுங்க பிரதர். அந்த உப்பு வெளியில போகலன்னா கொஞ்சம் கொஞ்சமா உப்பு என்ன செய்யும்? மூத்திரப்பையில படிய ஆரம்பிச்சு விடும். சில வீட்டுல அந்த கடற்கரை ஓரத்துல உள்ள வீட்டுல பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல கரையா இருக்கும், உப்பு கரை. அதே மாதிரி நம்ம உப்பு கரை எல்லாம் நம்மளுடைய மூத்திரப்பையில உட்காந்துரும். உட்காந்தா என்ன ஆகும்? மூத்திரப்பையோட பிரஷர் குறைஞ்சிரும். மூத்திரப்பையை கனெக்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உடம்புல ஒரு பெரிய சாக்கடை ஓடுது, இங்க இருந்து இது வரையும். அது பேர் லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம், மூத்திர கழிவு பாதை. ஒவ்வொரு கண்ணுல இருந்து, மூக்குல இருந்து, தலையில இருந்து, எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு நீர் ஒண்ணு வடிஞ்சு 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 அதை கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணி எல்லாம் ஒட்டுக்கா வந்து மூத்திர பயிர் சேர்ந்துடும். இப்ப இவர் என்ன இங்க டைட்டானா, இவரெல்லாம் ஸ்லோ டவுன் ஆயிடுவார். ஃபுல்லா எல்லா கழிவும் போய் சேராது. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சாக்கடையில கழிவு ஃப்ரெஷ்ஷான சாக்கடை போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் ஆனா ஒரு கழிவு படிய ஆரம்பிக்கும். அங்க குழி இருக்கு இல்லையா, சாக்கடை குழி, அது நிமிர இங்க ஸ்லோ ஆயிடுவாரு. சர்ற ஊத்துனதுக்கும் ஸ்லோவா ஊத்தும் போது என்ன செய்யும்? அங்க மண் பாசி மாதிரி படிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புலயும் படிய ஆரம்பிக்கும். இருதயத்துல இருந்து வர ட்ரைனேஜ் சிஸ்டத்துல படிஞ்சதுன்னா இருதயத்துல அடப்பு வந்துடும். கொழுப்பு அடைக்காதுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இருதயத்துல கொழுப்பு அடைக்காது. இந்த மண்டல், மண், உப்பு, அந்த உப்பு தான், தாது தான், உப்பு தான் அடையுமே தவிர கொழுப்பு அடைச்செல்லாம் சாவுறது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கழிவு தங்கன்னு ஆகும். நம்ம தலையிலேருந்து வரக்கூடிய கழிவு வெளில போறது குறைஞ்சிரும். தண்ணி ஒழுங்கா குடிக்கலாம், உஷ்ணமாகும். உஷ்ணமாச்சுன்னா அந்த உப்பு குளிர்ச்சியில தான் வெளில இறங்கும் வேகமா. மழை காலத்துல உப்பு யூரின் அதிகமா போகுதுல்ல, வெயில் காலத்துல போதா? உடம்பு குளிர்ச்சியான ஏசியில உட்காந்தா போதா? அப்ப என்ன ஆகுது? உடம்பு குளிர்ச்சி ஆகல. உடம்பு சூடாகும் போது இந்த அந்த உப்புகள் மயிர்காலுக்கு கீழே படிய ஆரம்பிச்சிடும். வழுக்க மேல உள்ளவங்க பாருங்க, மயிர்காலுக்கு மேல உள்ள தோலை கிள்ளி பார்த்தீங்கன்னா மொத்தமா தெரியும். அந்த மொத்தமா இருக்கிறது அவ்வளவும் கீழே உப்பு படிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நல்ல செடி அழகா இருக்கு, வீட்டுல புல்லு இருக்கு, ஒரு அரை கிலோ உப்பை தள்ளி விசிறி விடுங்க, அதுல 10 நாளாக செத்து போயிடும். அதே மாதிரி உப்பு படிஞ்சு என்ன ஆகும்? நம்ம மேற்கால்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து முடி கொட்டிட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஹேர் ப்ரோ பொறுத்தவரையும் அந்த யூரினரியை டீடாக்ஸ் பண்றதுக்கு சில அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்லி தரோம்.
ஓகே. அப்ப அதை பண்ணும்போது யூரின் ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும். ஒரு சில கிட்னிக்கு உண்டான ஆயுர்வேத மருந்தை சொல்லி எழுதி தரும், கொடுக்குறாங்க. அதை சாப்பிடும் போது உப்பு உடம்புல படியாது. உப்பு படியலன்னா மொத்த சாக்கடையும் கிளீன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ முடிக்கு தேவையான தெரப்பி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா முடி வளர்ந்துடும். அப்ப எது முக்கியம்? நீங்க கேட்ட கேள்விக்கு உடம்பை கழிவுகளை வெளியேற்றுவது அவசியமானது. இது புரியாம தான் மக்கள் ஓடுறோம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப எங்கெல்லாம் கழிவு தங்குதோ அங்கெல்லாம் இறுகிடும், மசில் இறுகிடும். நல்லா இருப்பான், திடீர்னு கழுத்து திரும்ப வராது. யூரின்ல பிரச்சனை. யூரின்ல அந்த உப்பெல்லாம் வெளியே போச்சுன்னா கழுத்துல இறங்க ஆரம்பிச்சிடும். இங்க நீர் நிக்கணும், அந்த நீர் வந்து இங்க நின்றோம். நின்றுச்சுன்னா கழுத்து ஃபுல்லாவே திரும்பாது. அப்போ இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நீர் இறங்க ஆரம்பிக்கும். இறங்க ஆரம்பிச்ச உடனே தான் ரத்த ஓட்டம் போகும், தலைக்கு தேவையான சத்துகள் போகும். சிம்பிளாவும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு மக்களான நீங்க என்கிட்ட ஆலோசனை பெறுங்க. அப்போ உங்களுக்கு புரியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எப்படி யூரின் போக சொல்லிருக்க எல்லாரையுமே? உட்காந்து போ. உட்காந்து போகும்போது என்ன ஆகும்? உன்னுடைய மூத்திர பை பிரஷர் கொடுக்கும். கொடுக்கும் போது நீ நின்றுட்டு போகும்போது தொடர்ந்து ஊத்தும். உட்காந்து பெஞ்சா சர்றன்னு அடிக்கும். ஓகேவா? செய்யலாமா? செய்யலாம் சார். சார், எனக்கு இன்னொரு சந்தேகம். உடம்புல இருக்கிற கழிவுகள் ஒரு காரணம் முடி கொட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அந்த கழிவுகளை வந்து அதாவது அதை வெளியே நீக்கிறதுக்காக வேற ஏதாவது அந்த உணவு முறைகள்ல ஏதாவது வழிகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு பாஷா பாய். நிறைய தண்ணி குடிக்கணும். முதல்ல தண்ணியே உட்காந்து குடிக்கணும், வாய் கொப்பளிச்சு குடிக்கணும். முதல் என்னன்னா மூத்திரத்தை அதிகப்படுத்துறது தண்ணி தான். தண்ணி அதிகமாக குடிக்க தான் நல்லது. எனக்கு 1 லிட்டர் தான் குடிக்கிறேன், அதுக்கு மேலே குடிக்க வரல நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ 21 நாளைக்கு பழகணும். உனக்கு தண்ணி தாவம் அடிக்குதோ அடிக்கலையோ 21 days தண்ணி குடிச்சு உன் உடம்புக்கு அடாப்ட் பண்ண வைக்கணும். 3 to 4 லிட்டர். ஒரு மனிதன் வந்து சும்மா வீட்லயே இருக்கிறான்னா ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சரிங்களா? இதே 60 கிலோ இருந்தான்னா 3 லிட்டர் தண்ணி, 80 கிலோ இருந்தா 4 லிட்டர் தண்ணி. அவன் வீட்டில் சும்மா இருந்தா, எக்ஸசைஸோ வாக்கிங்கோ வேலை பார்க்குறான்னா பலு இருந்தா அது வாட்டரை வந்து அதுக்கு மேலே சாப்பிடணும். இது புரியறது இல்லை. நான் பைக்கில் சுற்றிக்கினே இருக்கிறேன், தண்ணியை குடிக்கிறேன்னா என்ன ஆகும்? கார் ரேடியேட்டர் வீர மாதிரி நம்ம ஒரு கிட்னி போயிடும். அப்போ தண்ணி தான் முதல் அவசியமான பொருள். நீர் என்று அமையாது இந்த உலகு. நீர் வந்து அவசியம். நீர் இல்லைன்னா உலகம் இல்லை, நீர் இல்லை நீர் இல்லை, நானும் இல்லை. அப்போ நீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு முக்கியமான அங்கம். அதனால நீர் அதிகமாக பெருகணும். இப்போ கிட்னியை கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்னன்னா, ஒரு நாளைக்கு இல்லை வாரத்தில் ஒரு 3 நாள் ஒரு கிளாஸ் மோரில் 1 கொத்து பச்சை கொத்தமல்லியை மிக்சியில் அரைச்சி குடிக்கலாம். அப்போ கிட்னி பாதையை கழிவை வெளியே கொண்டு போகும். இன்னொரு 3 நாள் மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா, கல்யாண பூசணிம்பாங்க, சரிங்களா? அது மஞ்சளாக இருக்கும், பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு 100 கிராம் ஒரு 3 நாளைக்கு அதை சாப்பிட்டா மலக்குடல் பாதை வந்து சுத்தமாகும். அது ஜூஸ் மாதிரி தான், ஜூஸ் மாதிரி சாப்பிட்டா நல்லது. சரிங்களா? அப்போ அரசாணிக்காய் சாப்பிடும் போது என்ன ஆகும்? மலக்கழிவுகளை வந்து வெளில கொண்டு போகும். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2 மாசத்துக்கு ஒரு வயிறு பேதி கொடுக்கணும். நீ போய் அலோபதி சயின்ஸில் போய் வயிறு பேதிக்கு மாத்திரை வாங்கக்கூடாது. சித்த ஆயுர்வேதால போய் மாத்திரை கேளுங்க, பேதி மாத்திரை கொடுப்பாங்க. இல்லையா விளக்கெண்ணெய் சாப்பிட்டு பேதி போகலாம். அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி மருத்துவர் ஆலோசனை பெறலாம். இல்லைன்னா எங்களை ஃபோன் பண்ணி கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். மலக்கழிவை கிளீன் பண்ணணும். இந்த கழிவு டீடாக்ஸ்கள்லாம் இப்படி தான் செய்யணும். செய்ய வேண்டியது கடமை. இப்போ நீங்கள் பைக் வச்சுருக்கீங்களா பிரதர்? பைக் இருக்கு. ஆயில் சர்வீஸ் பண்ணுவீங்களா பைக்குக்கு? பண்ணுவீங்க. எவ்வளோ நாளைக்கு விட்டு பண்ணுவீங்க? சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா ஒரு 2 மாசத்துல 3 மாசம் விட்டு கிளீன் பண்ணுவீங்க. ஏன் பண்ணணும்? வண்டியை பண்ணாமே ஓட்டலாமே. இல்லை, இன்ஜின் சீஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் உடம்பு சீஸ் ஆகிடுமா? ஆகாதா? கண்டிப்பாக ஆகும் சார். அப்போ மழை கழிவு வெளியே கொண்டு போனோம் வேணாமா? கொண்டு போகணும். அப்போ உடலை சுத்தம் பண்ணணும். பைக்கை சுத்தம் பண்ற தெரிஞ்சவன் நீனு உடம்பையை சுத்தம் பண்ணிக்க மாட்டேற. 2 மாசம் விட்டு கழிவு நீக்கு. அது மட்டும் இல்லாம தினமும் மலம் ஒழுங்கா போகுதா, எந்திரிச்ச உடனே போகுதா, காப்பி குடிச்சா போகுதா, இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணணும். எந்திரிச்ச உடனே போறதுதான் மலை சிக்கல் இல்லைன்னு அர்த்தம். நீ எந்திரிச்சு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் போனா அது மலை சிக்கல், காப்பி குடிச்சதுக்கு அப்புறம் போனா மலை சிக்கல், டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போவான். சில பேர் காலையில போக மாட்டான், சாயந்தரம் 5 மணிக்கு வரும். இதெல்லாம் மலை சிக்கல் கேஸ். இப்ப மலை சிக்கல் உள்ள இருக்குன்னா கழிவு அதிகமா இருக்கு, உடம்புக்கு தண்ணி பத்தல, அங்கங்க மலை கழிவுகள் தேங்குற மாதிரி நீர் கழிவுகள் உப்பு கழிவுகளும் உடம்புல தேங்கி இருக்குன்னு அர்த்தம். எப்போ தேங்கும்? உடல் உஷ்ணமான தேங்கும்.
உடல் குளிர்ச்சியானா எல்லா மூத்திரம் வெளில வந்துடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் புரியாம மக்கள் வாழ்றாங்க, அன்ஹெல்த்தியா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அடுத்தது லிவர் டீடாக்ஸுக்கு கரிசலாங்கண்ணி இல்லை கீராநெல்லி, அதில் வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துக்கிறது நல்லது. அது ஒரு சின்ன அரைச்சி சின்ன உருண்டையாக கூட காலைல முழுங்கிக்கலாம் மோரில். அப்போது லிவரை டீடாக்ஸ் ஆகும். இதெல்லாம் மொத்தமாக டீடாக்ஸாக வச்சுக்கிட்டோம்னா ஆரோக்கியமாக இருப்போம்னா நிச்சயமாக இருப்போம். உணவை கரெக்டாக கரெக்டாக சாப்பிடணும். நல்ல உணவாக பார்த்து சாப்பிடணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் பயறு வகைகள், கொட்டை வகைகள், அதாவது பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, விதைகள், இதெல்லாம் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடலாம். இளநீர் சாப்பிடலாம். காலை பிரேக்ஃபாஸ்ட்டை 8லேருந்து 8:30க்குள்ளே சாப்பிடணும். இப்போ எந்திரிக்காத 8:30 தான் எந்திரிக்கிறான். காலை டிஃபன் 12 மணிக்கு சாப்பிட்றான். கேட்டால் அது டிஃபனா? அது எப்படி டிஃபன் ஆகும்? இந்த சம்மரில் சொல்கிற காலையில் நல்ல களி, கேழ்வரகு, கூழ், பழைய சாதம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த இட்லி தோசையை தவிர்த்துக்கிறது நல்லது. வெயில் காலத்தில் நல்லா புளிச்சு போட சீக்கிரம் அது வந்து கெட்ட பாக்டீரியா நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போது இட்லி தோசையை தவிர்த்துக்குங்க. புதுசாக அரைக்கிற மாவை சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் வெறும் ஃபைபர் தான் இல்லை, அதில் வெறும் கார்ப்ஸாக இருக்குது. ஃபைபர் ஆட் பண்ணி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. கேழ்வரகோ இல்லை கம்போ அந்த மாவோட சேர்த்து அரைச்சி சாப்பிடுங்க. அப்போ அது நல்லது. மதிய உணவில் நிறைய காய்கறி சேர்த்துக்குங்க. நான்வெஜ் சாப்பிடுங்க. காய்கறிகள் உணவு நல்ல உணவாக சாப்பிடுங்க. அரிசி குறைச்சிக்குங்க. இரவில் ரொட்டி அது மாதிரி சின்னதாக லைட்டாக ஃபுட்டு சாப்பிட்டு படுத்துக்குங்க. காலை உணவு ஹெவியாக இருக்கணும், மதியான உணவு நார்மலாக இருக்கணும், நைட்டு உணவு கம்மியாக இருக்கணும். நம்ம ஆளுங்கள்லாம் அப்படியே உள்ட்டா, காலைல பட்னி, மதியானம் கடைச்சா திங்கிட்டு நைட்டில் இவ்வளோ பெரிய சோறு தின்னுட்டு இந்த பாம்பு எலிய மணிக்கிட்ட உருண்டுக்கிட்டே கிடக்கும். தூக்கம் வராது அவனுக்கு. அது நிறைய பேர் அன்டைமில் வரைக்கும் சாப்பிட்றாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த முடி கொட்டுற பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல் மொத்த பிரச்சனைக்கும் இந்த உறக்க நிலை தவறாக இருக்குது. சரிங்களா? 2 தலகாணி வச்சு படுத்துக்கிட்டா கழுத்தில் ஸ்ட்ரிப்னஸ் வந்துடும். ஸ்ட்ரிப்னஸ் வந்துச்சுன்னா தலைக்கு சப்ளை போகாது, முடி முளைக்காது. முடி கொட்டுறவங்களாம் மேக்சிமம் தரையில் வெறும் தரையில் படுங்க. அதாவது வெறும் தரை என்னன்னா, பாய் போட்டு பெட்ஷீட்டு போட்டு நீங்கள் வந்து தலகாணிலாம் படுத்து பாருங்கள், ஹேர் ஃபால் நிற்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னன்னா ரத்த ஓட்டம் தலைக்கு அப்போ தான் போகும். அட்லீஸ்ட் நீ காலையிலேருந்து ஒழுங்காக போகிற கழுத்தெல்லாம் இருக்குது, இப்படியே படுத்தா என்ன ஆகும்? தலைக்கு போகாது சப்ளை. அப்போ ரத்த ஓட்டம் எங்கேருந்து போகும்? தலைக்கு ரத்த ஓட்டம் போனால் தானே முடி கொட்டாமல் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு பாஷாவே. புரிதல் இல்லாம மக்கள் ஓடுது. சரி, இப்போ நம்ம தலைக்கு ஏதாவது குளிக்கும் போது நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம ஷாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் குளிக்கிறோம். ஸோ அதனாலே ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும்? நிச்சயமா பாதிப்பு ஏற்படும் சார். ஷாம்பு போடுறதா இருந்தாலும் சீக்கா போடுறதா இருந்தாலும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் தான் போடணும். டெய்லியும் போட்டிங்கன்னா என்னாங்கன்னா தலையில் இருக்கிற அந்த ஆயில் பசை வந்து போயிடும். அதோட சேர்ந்த ப்ரோட்டீன்ஸ் கிரீன்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அப்போ என்ன ஆகும்னா ட்ரைனஸ் ஆகி முடிக்கு உண்டான சத்து இல்லாமல் போய் சூட்டில் இன்னும் ட்ரை ஆகி கொட்ட ஆரம்பிச்சிடும். ரெகுலராக ஷாம்பு யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. ஆயில் பாத்து என்னைக்கு எடுக்கிறோமோ அன்னைக்கு ஷாம்புயோ சீக்காவோ யூஸ் பண்ணலாம். தினமும் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரைனஸ் வந்துடும். அதனால் ஷாம்பு வந்து தவிர்ப்பது நல்லது. நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஆயில் ஷாம்புவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்புவும் ஹெல்த்தியான ஷாம்புவாக பார்த்துவாங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ குளியல் முறைங்கிறது நம்ம தினமும் தலை குளிக்கலாமா இல்லை ஒரு நாளைக்கு? ஆண்களா இருக்கிறவங்க தினமும் தலை குளிப்பது அவசியமானது. சும்மா வெறும் தண்ணி ஊற்றிட்டா போதும். வெறும் தண்ணி ஊற்றிட்டாலே போதும். சோப்போ ஷாம்போ, நிறைய பேர் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. ஷாம்பு டெய்லி சோப் போடுறேன் சார். என்ன சோப்புனா துணி சோப்பு. எது? ஷாம்புக்கு பதிலாக துணி ரின் சோப் போட்டு குளிச்சிருக்கான் ஒருத்தவங்க. முடியே கிடையாது. இந்த கொத்தனார் வேலைலாம் பார்க்குறாங்கல்ல, சிமெண்ட்ல வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களாம் தவறுகளை பண்ணுறாங்க நிறைய பேர். துணி சோப் போட்டால் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு போயிடும். இந்த பெயிண்ட் ஷாப்பில் பெயிண்ட்லாம் பண்ணுறாங்க, கார் பெயிண்ட்டு, அவன் தின்னர் போட்டு கழுவுறான் தலையை. அது என்ன ஆகும்? முடியெல்லாம் போயிடும். அதெல்லாம் முறை இல்லை. அதுக்கு பாதுகாப்பாக நம்ம வந்து தலையை வந்து மண் படாமல் அது பாதுகாப்பாக வச்சுக்கணும். சிமெண்ட் படாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு நார்மலாக குளிக்கணும். அதுக்கு போய் துணி சோப்பை போடுவாங்க. அதில் போய் ஒரு நாள் வந்தார், 2 முடி கூட இல்லை ஒரு தலையில், மொத்த முடியும் போயிடுச்சு. கேட்டால் துணி சோப்பு போட்டு குளிச்சா பளிச்சுன்னு இருக்குனாரு. துணி தான் பளிச்சுன்னு போனால் தலையும் பளிச்சுன்னு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அதனால தயவுசெய்து அதெல்லாம் செய்யக்கூடாது. சீகாலே நான் போட்டு குளிக்காதுன்னு தான் சொல்கிறேன். சீகா இஸ் ஒன்லி ஃபார் வாஷிங் பர்பஸ். சீகாலே ஷாம்புனாலே ஒரு முடி கூட வளராது. அது கழுவுறதுக்கு உண்டான ஒரு சோப், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. புரிதல் இல்லாமல் இந்த ஷாம்பு போட்டால் முடி முளைக்கும்னு விளம்பரம் போக்குறாங்க, டாண்ட்ரஃப் போய்ட்டு முடி கொடுக்குறாங்க. அதெல்லாம் லாஜிக்கே இல்லை. சரிங்களா? தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க, வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க. சூப்பர் சார். இவ்வளோ நேரம் வந்துட்டு ஹேர் ப்ரோவை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது சார். ஸோ மக்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இதுக்கப்புறம் எப்படி நம்ம குளிக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தணும், உணவு முறைகள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி
நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அந்த முடி கொட்டுறன்ற பிரச்சனையே இருக்காது, முடி வளர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி பாஷா பாய், நன்றி, தேங்க்யூ.